Hello all, Vanakkam, Namaskaram. Welcome back to my channel, V.S. Suryashri. I am a counseling psychologist, relationship coach, emotional wellness strategist and family therapist. So last two videos la namba marriage advice, so-called advice, but actually a psychoeducation பற்றி நிறையா பார்த்தோம். Part 1 and 2 ரெண்டு வீடியோஸ்மே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், how to resolve conflicts in your relationship without letting them override the bond. அதாவது மேரேஜ்னால் சண்டை வரத்தான் செய்யும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களோட பாண்ட் பிரேக் ஆகாமல் வித்தவுட் ஓவர் ரைடிங் த ரிலேஷன்ஷிப், அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் எப்படி அந்த பாண்டை வந்து பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவோட கோல் என்னென்னா, நம்ம ஹெல்பிங் கப்புள்ஸ் டு see that conflict is normal. சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி மேரேஜ்னால் சண்டை வராமல் இருக்குமா, ரிலேஷன்ஷிப்னால் சண்டை வராமல் இருக்குமா இல்லையா? ஒரு சிப்ளிங்ஸ் ஒரே வீட்டில் பிறந்த ரெண்டு பேர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத ஒத்துக்கிறாங்களா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒன்றா இருக்கா? அப்புறம் அப்பா அம்மா நம்ம சொல்கிறது அப்படியே நமக்கு, அப்பா அம்மா சொல்கிறது அப்படியே நம்ம கேட்குறோமா, இல்லை நம்ம பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம சொல்கிறது அப்படியே ஆஹா நம்ம குழந்தைங்க தானே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது அப்படியே புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை பிடிக்குதா? இட்ஸ் நாட் அபவுட் தட். ஸோ அந்த புரிதலும் அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுமே வேறையாக இருக்கும்போது அது அப்படி இருக்கணும்னு சொல்ல வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் புரிஞ்சுக்கணும். பட் எக்ஸாக்ட்லி நீ சொல்கிறது அப்படியே நான் கண்மூடித்தனமாக பிளைண்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, தென் யூ டோன்ட் அந்த இடத்துல யூ டோன்ட் எக்ஸிபிட் யுவர் ஒரிஜினாலிட்டி. அப்போ அங்கே வந்து ஏதோ பீப்புள் ப்ளீஸிங் நடக்குது. ஒருத்தரை வந்து நான் எப்போதுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் என்னோட ரியல் செல்ஃப் அந்த இடத்துல நான் இழக்கிறேன். ஸோ இது வந்து சிப்ளிங்ஸ்குள்ளேயும் நடக்காது, ஒரு அப்பா அம்மா குழந்தைங்கிட்டேயோ குழந்தைங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ அப்படியே பிளைண்டாக எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணினா அதுவுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து தான் அந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் ஆர் மாம் லிட்டில் பிரின்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல பீப்புள் ப்ளீஸிங் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு பிளட் பாண்ட் இருக்கும்போதே அப்படின்னா, வேறு வேறு லிவிங் பீயிங், ஸோ கால்டு நம்ம சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகிறதுக்கு முன்னாடி வேறு இடத்துல வேறு ரெண்டு செல்ஃப், ஒரு 25-30 வருஷம் 28 வருஷம் அவங்க தனியாக வேறு ஃபேமிலி, வேறு ப்ராட்டப், வேறு ஸ்கிரிப்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி சுத்தமாக வேறு ஒரு கல்ச்சர் ப்ராட்டப் அண்ட் கோர் பிலீஃப்ஸ்லேருந்து வந்த ரெண்டு பேர் ஒத்து வரும். நான் சொல்கிறது அப்படியே என் பார்ட்னர் கேட்கணும், என் பார்ட்னர் என் மனசில் உள்ளதெல்லாம் புரிஞ்சுக்கணும், என் பார்ட்னர் என் மேலே அன்பாக ஆசையாக இருக்கிறது வேறு, பட் எவ்ரிதிங் வாட் எவர் ஐ செட் அதை அப்படியே அபாய்ட் பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறது நடக்குமா? அப்புறம் அந்த பார்ட்னர் மேலே எதுக்கு வெறுப்பு வரணும்? நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்ம அண்ணா தம்பியோ அக்கா தங்கியோ, நம்ம அப்பா அம்மாவே வந்து நிறைய லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கிறச்ச அது அப்படி தான் இருக்கணும், அது நேச்சுரல் இல்லையா? அதை அப்படி இருக்கிறச்ச அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுது. மீறி போனால் சண்டை போடுறோம், பட் அவங்க மேலே வெறுப்பு வருமா? வேண்டவே வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு ஒதுக்க முடியுமா? ஒதுக்கினாங்கன்னா அதுவும் ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதையும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தான் அர்த்தம், இமோஷனல் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இன் தட் கேஸ் வேறு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த வேறு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், வேறு கல்ச்சர் அப்படி இருக்கிறவங்க எல்லாமே த மொமெண்ட் வி காட் மேரிட் ஆர் த மொமெண்ட் வி கெட் இன் ரிலேஷன்ஷிப் ஒத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? இஸ் இட் பாசிபிள்? ஸோ let's go inside the video. So here how we handle the conflicts in a way that it protects the connection and emotional safety. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்த மாதிரி அதில் சைக்கோ எஜுகேஷன் அபவுட் எந்தெந்த ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது, எதனால் சண்டை வருது, வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ஸை மட்டுமே, அதாவது கம்யூனிகேஷன் பேஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட புரிதலில் என்னென்ன விதமான மாற்றங்கள் செய்யலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டீப் ரூட்டடாக ரூட் காஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சிம்டம்ஸ் அட்ரஸ் பண்ணுறது வேறு. ஒரு ஃபீவர் அப்படின்னா அந்த ஃபீவர் எதுனா, அந்த ஃபீவருக்கு ஒரு டேப்லெட் போட்டு ஃபீவரை டெம்பரேச்சரை டவுன் பண்ணுறது அட்ரஸிங் த சிம்டம்ஸ். பட் அந்த ஃபீவர் வந்து கீழே அடிபட்டதுனால வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வரலாம், இல்லை வேறு ஏதாவது சம் ஆர்கன் ஃபெயிலியர்னால் வரலாம். ஸோ ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்காமல் நம்ம ஃபீவருக்கு திருப்பி என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் டெம்பரேச்சர் சப்சைட் ஆகுமே தவிர அந்த நிமிஷம் தட் இஸ் ஒன்லி எ சிம்டம், குவிக் ஃபிக்ஸ். பட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ குவிக் ஃபிக்ஸ்.
அதை என்ன பண்ணணும், ரூட் காஸை போய் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு தான் சைக்கலாஜிக்கல் எவிடன்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னப்பா கான்ஃப்ளிக்டா, சிம்பிளாக சொல்லணுன்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஸ்மால் குட்டி குட்டி ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பிக் ப்ளோ அப்ஸ் வரைக்கும் போகிறது. பட் த ட்ரூத் இஸ் கான்ஃப்ளிக்ட் இட் செல்ஃப் இஸ் நாட் அ வில்லன். கான்ஃப்ளிக்டே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தி வே யூ ஹேண்டில் இட் டிசைட்ஸ் வெதர் யோர் மேரேஜ் சர்வைவ்ஸ் ஹாப்பிலி ஆர் பிகம் அ பேட்டில் ஃபீல்ட். அது ஒரு போர்க்களமாக போகுதா, இல்லை இப்படியே கொஞ்சம் காலத்துக்கு ஓட்டுவோம், சரி ஓகே எங்களை 2 பேருக்குள்ள பிரச்சனை, பட் அதர்வைஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராத உறவுகள்ங்கிறது கிடையாது. பட் வி லிவ் ஃபார் ஈச் அதர், லிவ் அண்ட் லெட் லிவ். இந்த மாதிரி ஒரு புரிதல் நாங்கள் எப்படி கொண்டு வர்றது. ஸோ டுடேஸ் கோல் இஸ் கிளியர் தட் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் கம் டு நோ 6 பாயிண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாலிட் சயின்ஸ் பேக்ட் வேஸ் டு டீல் வித் த கான்ஃப்ளிக்ட்ஸ். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஈட்டிங் யோர் லவ் அவே, நம்ம என்ன ஒரு பிரின்சிபல்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நம்மளோட டெக்னிக்ஸ், இது வந்து என்னடா இது ஒரு வாழறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் டூல்ஸ் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராமையோ வந்தால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இஃப் யூ ஆர் நியூலி மேரிட், நியூலி வெட், லைக் மேபி 1, 3 or 5 இயர்ஸ்க்குள்ளே, ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் அந்த மாதிரி அப்படின்னா, ஸோ இதை பற்றி நிறையா ஒரு ஐ ஹவ் கிரியேட்டட் அ நியூ கோர்ஸ் கால் இன் யாங் கப்புள் கோட். அது வந்து மேரிட் கப்புள்ஸ்க்கானது. ஏன் இந்த இடத்துல இன் யாங் அப்படின்னா இட்ஸ் அ சைனீஸ் டேர்ம். ஆக்சுவலாக வந்து ஒன்றும் புதுசாக ஜார்கன்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபீமேல் அண்ட் த மேல் எனர்ஜி, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் மேன் விமன், சட்டில்னஸ், ஹார்ட்னஸ், டே அண்ட் லைட், அந்த மாதிரியான 2 டிஃப்ரென்சஸ். ஸோ மேன் அண்ட் விமன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் பட் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோர்ஸஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்யாங் சிம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோர்ஸஸ். டே இல்லாமல் லைட் இல்லை, சன் இல்லாமல் மூன் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கால். ஸோ அதனால தான் இன் யாங் கப்புள் கோட்னு அதுக்கு பேர் வச்சுருக்கேன். So if you are serious about building your relationship safety and deep understanding in your marriage, so constant fight lende you want to bring the stress to a happier, more connected relationship அப்படினா இப்போ pre-launch offer, early bird offer point இருக்கு. pre-launch batchல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா you will get 80% of discounts. So descriptionல link இருக்கு, you can always go and visit it. ஸோ இப்போ நம்ம அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும், அக்செப்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஸ் நார்மல். நான் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்ஃப்ளிக்ட் வராத மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் இல்லையா. பட் வரலாம், கான்ஃப்ளிக்ட் வரலாம், பட் டோன்ட் ஓவர் ட்ராமடைஸ். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே எக்ஸாஜரேஷன் பண்ணப்படுதா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ நம்மளோட ஜென்ரல் மைண்ட் செட் இஷ்யூஸில் என்னென்னா, இன் மெனி ஃபேமிலிஸ் ஃபைட்டிங் இஸ் சீன் அஸ் அ சைன் ஆஃப் பிடிச்சா, லைக் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னா அவ்வளோதான், வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன், இது ஒத்தே வரல, அந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்துடுறதுனாலே அவ்வளோதான், த மேரேஜ் இஸ் கான், அவ்வளோதான், த மேரேஜ் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இன் ரியாலிட்டி வந்து காட்மேன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று நாங்கள் சொல்லுவோம். தெர் இஸ் அ ரிசர்ச் கால் விச் ஷோஸ் ஆல் கப்புள்ஸ் ஃபைட், ஈவன் த ஹாப்பி ஒன்ஸ் ஆல்சோ ஃபைட். அப்படி வரலைன்னா தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிக்கிறீங்க, பீப்புள் ப்ளீஸ் பண்ணுறீங்க. ஐயோ நடிக்கிறீங்கன்னா இங்கே நான் வந்து தப்பாக வந்து உங்களை நீ மேனிப்புலேட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லலை, சில பேர் மேனிப்புலேஷன் இருக்குது. நான் எங்கே சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ, இதுவே எங்களுக்குள்ளே பெரிய விரிசல் வந்துடுமோ, நான் இதை சொன்னேன்னா அந்த விஷயம் பெருசாகி பூதாகரமாக வெடிச்சு அதனால எங்களுக்குள்ளே பிரிவு ஏற்படுமோ, செப்பரேஷன் ஏற்படுமோங்கிற பயந்து பயந்து பயந்து, லவ் விட்டு போயிடுமோங்கிற பயந்து சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப இன்னொரு பார்ட்னர் வந்து ரொம்ப ஹார்ஷாக, தட் மீன்ஸ் ரொம்ப டாமினேட்டிங்காக, வாயவே திறக்கக்கூடாது, நீ திறந்தா அடி உத அப்படிங்கிற வயலன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற பார்ட்னர்ஸ், அதுக்காக பயத்தினால ஃபியர்னால வெளியில் சொல்லாதவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர்
இது சொல்லிட்டா நாளைக்கு அப்பா அம்மா ஐயோ அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை நானாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நீயா தானே தேடின்னு அந்த லைஃப்பை அப்படின்னு நாளைக்கு சொசைட்டிக்குள்ளே ஒரு தப்பாகுமே அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு பயமோ ஒரு இன்செக்யூரிட்டியோ ஒரு சொசைட்டிக்கான ஸ்டிக்மா அதை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக ஃபார் சம் ரீசன் நம்ம மனசில் உள்ள துக்கத்தை அந்த கான்ஃப்ளிக்டை வெளியிலேயே சொல்லாமல் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பார்ட்னர்கிட்ட கூட அதை எக்ஸிபிட் பண்ணிக்காமல் நிறைய பேர் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம முக்கியமாக அட்ரெஸ் பண்ணணும். ஸோ மேரேஜ் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வரதான் செய்யும், அக்செப்ட் இட் அஸ் நார்மல், பட் ஹவு டு ஹேண்டில் இட் அப்படிங்கிறதுல தான் விஷயமே அடங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, வி டாக் அபவுட் த ஈகோ கிளாஷஸ். அதில் வந்து மேரேஜ்னால் ஈகோ கிளாஷ் இருக்க தான் செய்யும். அது இட் இஸ் அ மேரேஜில் வந்து யூ ஹாவ் த ப்ரைவேட் செல்ஃப் மீட்ஸ் சம்ஒன் எல்ஸ் ப்ரைவேட் செல்ஃப். ஒரு ப்ரைவேட் செல்ஃபும் இன்னொரு ப்ரைவேட் செல்ஃபுக்குமான ஒரு மீட்டிங், இட்ஸ் அ கனெக்ஷன். அப்போ இது ஒரு செல்ஃப், இது ஒரு செல்ஃப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 லிவிங் பீயிங், அவங்க எங்கேருந்தோ இருந்தவங்க ஒன்றா வரும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு ஈகோ ஒரு கிளாஷ் வரதான் செய்யும். இந்த இடத்துல நார்மல் ஈகோ மட்டும் கிடையாது. நான் இங்கிலீஷ் ஈகோ அப்படின்னாலே அந்த நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த ஸ்கோர் போர்ட், அந்த ஈகோ மட்டும் கிடையாது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோலலாம் சொன்ன மாதிரி பேரண்ட் ஈகோ, சைல்டு ஈகோ, அடல்ட் ஈகோ அப்படின்னு இருக்குது. அது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஃபைட் பட் த மேரேஜ் இஸ் நாட் அ ஃபெயிலியர். எஸ், அடிக்கடி சண்டை நடக்கும், 2 பேரும் சண்டை போடுவோம், அதுதான் புரிதல். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா தென் தெர் இஸ் அ காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். அதுவும் நான் போட வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன திங்கிங் பேட்டர்ன்ஸில் என்னென்னலாம் பிரச்சனை அதனால வந்து நம்ம உருவகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ ரீஃப்ரேம் ஃபைட்ஸ் ஆஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் மேட்டர்ஸ் டு அஸ், இல்லையா, நாட் ப்ரூவ் தட் லவ் இஸ் கான். அதாவது உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு என்ன பிடிக்கல, எதனால பிரச்சனை வருது, யாருனால பிரச்சனை வருது, பர்சன்னால் பிரச்சனை வருதா, இஷ்யூனால் பிரச்சனை வருதா. இங்கே நிறைய பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியாதது ஆர் தெரிஞ்சுக்க விரும்பாதது என்னென்னா, இஷ்யூனால் வருதா பர்சன்னால் வருதா. ஓகே, அதை நம்ம அடுத்தடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் அபவுட் மேரேஜில் சண்டைங்கிறது நார்மல், எப்படி அதை கொண்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, பாஸ் அண்ட் கூல் டவுன் பிஃபோர் ரெஸ்பாண்டிங். இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபேமிலிஸில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆஃபன் எஸ்கலேட்ஸ் பிகாஸ் நான் தான் லாஸ்ட்டாக பேசி முடிப்பேன். நான் லாஸ்ட் வரைக்கும் நான் பேசுவேன். நீ ஒரு வார்த்தை பேசினா அதுக்கப்புறம் நான் அடுத்தது உடனே சட்டுன்னு நான் ஒரு வார்த்தை கொடுத்தா தான் எனக்கு மனசாகும். நீ கேட்க வேண்டியது கேட்கணும், நான் சொல்கிறத நான் சொல்லுவேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசுன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் நான் இந்த மொமெண்ட் நீ பேசினா நான் அடுத்த நிமிஷம் அந்த லாஸ்ட்டாக நான் தான் பேசிட்டு வைக்கணும் ஒரு ஆர்குமெண்ட்லங்கிற அது நிறையா ஃபேமிலிஸ் நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட். ஸோ அலோவிங் த ரியாக்ஷன் டு ரெஸ்பான்ஸ் ஷிஃப்ட். அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன்லேருந்து ரெஸ்பான்ஸுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோமா, அதாவது இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாமல் ஒரு இம்பல்சிவாக டெசிஷன் எடுக்காமல் அந்த நிமிஷம் கொஞ்சம் ஆற போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம். இன்ஹேல் எக்ஸேல் டெக்னிக்ஸில் நம்ம வி கான்சன்ட்ரேட் ஆன் அவர் ப்ரீதிங். ஆர் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணணும், ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இருக்கிற நம்மளோட கோபம் வந்து நிஜமான கோபமா இல்லை பல நாள் சேர்த்து வச்ச கோபமா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தோசை தீஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா, அதை இவங்க வந்து ஏன் கொஞ்சம் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். அதில் ஏதோ சண்டை முத்தி போய் உன் குடும்பத்தை எழுத்து என் குடும்பத்தை எழுத்து உங்கள் அப்பா அம்மா அப்படி எங்கள் அப்பா அம்மா இப்படி விஷயம் வந்து வார்த்தை ஹார்ஷாக போய் பெருசாக எடுத்து. ஸோ நம்ம நிறையா தம்ப்நெயில்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு சில சேனல் தம்ப்நெயில்ஸில் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் என்ன பார்த்துருப்போன்னா, தோசை தீஞ்சதால் கணவன் மனைவி குடும்ப சண்டை இதில் முடிஞ்சது, ஏதாவது பெரிய மிஸ்ஸாப் கத்தி குத்தில் முடிஞ்சது. தோசை தீஞ்சதுனால நடந்திருக்காது. அதுக்கு பின்னாடி அவங்க ஹெல்டப் பண்ணது என்னென்ன இருந்திருக்கும், பென்டப் எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். வெண்ட் அவுட்டே பண்ணாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், இல்லை கல்யாணத்தப்ப பிரச்சனை இருக்கலாம், டவுரி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கு இல்லை பாஸ்ட் எக்ஸ் ரிலேஷன்ஷிப் அதோட அவங்களுக்குள்ள ஏதாவது ட்ரஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால ஒரு பேரண்ட்ஸ்னாலேயோ சிப்ளிங்ஸ்னாலேயோ இன்லாஸ் அவங்களோட இல்லை ஃப்ரெண்ட்ஸ்
ஆர் அதுவும் இல்லை கரியரில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, அதை என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல், ஆஃபீஸில் நான் கத்த முடியாமல் என்னோடய ஆங்கரை அப்படியே கொண்டு வந்து நான் வீட்டில் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அங்கே தோசை பிரச்சனையாக இருக்க முடியாது. கரெக்டாக? அதனால தான் ஒரு பாஸ் பண்ணி இன்றைக்கி அவர் கத்துறாரு, இன்றைக்கி அந்த பொண்ணு கத்துறா அப்படின்னா, சரி இது எப்போதுமே இந்த பேட்டர்ன் நடக்குதா, இல்லை அதுக்கான ரீசன் என்னன்னு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த எமோஷன்ஸை முதல்ல ப்ராசஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு ரியாக்ஷன் டைமை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை வச்சு நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்வேஸ் மைண்ட்ஃபுல், பட் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பல்சிவ். இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கலைன்னா நம்மளோட பால்பிட்டேஷன் ரைஸ் ஆகும். வி சே சம்திங் கால் ஃபிசியோலாஜிக்கலி நம்மளோட பாடி எப்படி அடாப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, யோர் பாடி கோஸ் இன் டு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். முதல்ல ஃப்ரைட் மோடுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா பயம், ஸ்கேரி, ஃபியர் வந்துடும் அந்த இடத்துல. ஐயோ இந்த ரிலேஷன் நமக்குள்ளே பிரச்சனை வருது, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரோட்டில் நாய் துரத்துது அப்படின்னா, முதல்ல வந்து நம்மளோட தாட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நமக்குள்ளே ஒரு தாட் இருக்கும், அதுதான் நம்ம எமோஷன்ஸை கொண்டு வர்றது, அது பிஹேவியராக ஆகும். தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர், இப்படி தான் நம்மளோடது பேசிக் சைக்காலஜி ஆஃப் சயின்ஸு. அதில் பேசிக் சைக்காலஜி ஆஃப் நம்மளோட எமோஷன்ஸ், பிஹேவியர் எல்லாமே. இதுக்கு பின்னாடி இப்போ அந்த நாய் துரத்தலையாங்கிறது நமக்கு தெரியாது. அதை ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். பார்த்த உடனே நம்மளோட அட்ரினலின் ரஷ் உள்ளே வந்து இந்த அப்படியே ஒரு பய உணர்வு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேரி இது டெண்டன்சி, அது பேர் அட்ரினலின் ரஷ். ஸோ அது வரும்போதே நமக்கு ஒரு கூட அந்த பயத்தோடு சேர்ந்து ஒரு எனர்ஜியும் க்ரியேட் ஆகும். ஸோ அங்கே வந்து அந்த பயத்தில் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிறதுனால இந்த ப்ராசஸ் டேக்ஸ், யூ கெட் த எனர்ஜி டு ரன் ஆல்சோ. பட் அது நல்ல எனர்ஜியா, அது நல்ல எமோஷன்ஸான்னு கேட்டால் கிடையாது. நாட் ஆல்வேஸ் தட் ஹெல்ப்ஸ் இல்லையா. அப்போ எப்போதுமே அந்த அட்ரினலின் ரஷ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஆல்வேஸ் தட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஹார்மோனில் வந்து அட்ரினலின் உண்டாகும், அதிகமாகும், கார்டிசால் அதிகமாகும். நிறைய பேருக்கு இதனால் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் முக்கியமான ரீசன்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டடீஸ் அதை பற்றி போயிருக்கு. ஸோ அங்கே உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால பல்பிட்டேஷன் கடகடன்னு ரைஸ் ஆகும், பிபி, ஓகே, த ஹைப்பர் டென்ஷன், ஸோ பல்பிட்டேஷன் வரலாம், டிசீனஸ் வரலாம். அந்த நிமிஷம் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஃப்ரைட், ஓகே, பயம். அந்த பயம், ஃபியருங்கிறது எமோஷன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, தாட். ஐயோ கடிச்சிடுமோ, கடிக்கவே இல்லை, ஓகே, நீங்கள் எங்கேயாவது கடி வாங்கியிருக்கலாம் பல வருஷம் முன்னாடி, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டாகு அதுக்கு வேக்சினேஷன் போடாததுனாலே கடிச்சிருக்கலாம், ஆர் படத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்னாலே கடிக்கும். இதுதான் அந்த இடத்துல கோர் பிலீஃப். அது என்னன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் நம்பிட்டீங்க, ஆமாம் அது கடிக்க தான் போகுதுன்னு நம்பிட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த பயம் வருது. ஃப்ரைட் மோடுக்கு போயிட்டீங்க முதல்லையே. ஃப்ரைட் மோடுக்கு போயாச்சு, ஃபியர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஓகே, ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒன்று எதிர்த்து சண்டை போடணும். அது முடியுமா? ஒரு ஸ்ட்ரே டாக்னால தெருவில் இருக்கிற அது டாக் வந்து வேக்சினேஷன் போட்டுதா போடலையா, ரேபிஸ் இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வேலையை அதை எதிர்த்து சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட தான் செய்வோம். இது வந்து நேச்சுரல் ரியாக்ஷன் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங் இல்லையா. அது வந்து பட் இதை வந்து அப்படியே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்துவோம். ஒரு பிரச்சனை வருது, பயந்துட்டோம், போச்சு அவ்வளோதான், மேரேஜ் என்னமோ ஆச்சு அப்படின்னு. இல்லை இவர் என்ன தப்பாக நினச்சிட்டாரு, இவர் நம்ம தப்பாக நினச்சிட்டாங்களோ, முதல்ல அந்த இடத்துல பயம், ஃப்ரைட் வருது. அதுக்கப்புறம் நமக்கு அது ஒத்து வராத ஒரு விஷயம், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ணப்படுது, என்னோட டிக்னிட்டி, இன்டிகிரிட்டி நான் பாதுகாக்கணும். அப்போ நான் எந்த மோடுக்கு போவேன், ஒன்று எதிர்த்து சண்டை போடுவேன். எதிர்த்து சண்டை போடும்போது இந்த ஆப்பனண்ட்டும் திருப்பி சண்டை போட்டால் அங்கே ரெண்டு பேருமே ஃபைட் மோடில் இருப்பீங்க. ஒருத்தர் வந்து வேண்டாம், ஸ்டோன் வாலிங், அதாவது நீ சொல்கிறபடி நீ சொல்லு, நான் ஜஸ்ட்டு கதவை சாத்திட்டு போயிடுறேன், ஸ்னப் பண்ணிட்டு போகிறது, அப்படியே பாதியில் அப்ரப்ட் பண்ணிட்டு போகிறது, உனக்கு வேறு வேலையே இல்லை, நீ இதை ஏதாவது பேசிகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாங்காமல் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு போகிறது, இல்லை கதவை சாத்திட்டு நான் சொன்ன மாதிரி டோர் அடைச்சின்னு போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோன் வாலிங். அண்ட் இது வந்து ஃப்ளைட் மோட். அந்த நிமிஷம் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான கோப்பிங் மெக்கானிசம். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இது தேவை தான், இந்த கோப்பிங் மெக்கானிசம் ரெஸ்டிங் ஃபார் சம் டைம் தேவை தான். அந்த எமோஷன்ஸை ரெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண வைக்கணும். எப்போன்னா, சரி ஓகே பிரச்சனை, ஓகே லெட் மீ கூல் டவுன், ஒரு 10 நிமிஷம்
இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் இதை பற்றி பேச வேண்டாம், இல்லை ஒரு 2 hours பேச வேணாம், இல்லைன்னா இன்றைக்கி விட்டுருவோம், 2 days எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நம்ம வி வில் ரெஸ்ட், கூல் டவுன், ஒரு 2 நாள் கழித்து பேசணும், ஆர் 1 day. இந்த மாதிரி உங்களுக்குள்ள மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு ரூமுக்கு போனீங்க, வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை கண்டினியூஸாக ஒவ்வொரு தடவையும், ஆனால் அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 நாள் கழித்து இதே மேட்டருக்கு திரும்பி வரணும். இதை நீங்கள் பேசலைன்னா அந்த இடத்துல க்ளோஷரே வராது. அப்போ க்ளோஷர் வராமல் திருப்பி 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 நீங்கள் சொல்லும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த ஃப்ளைட் மோட்லேயே இருந்தீங்கன்னு வைங்களேன், அது யூ வில் நெவர் கெட் அ சொல்யூஷன். அப்போ அந்த இடத்துல பென்டப் எமோஷன்ஸ் உருவாகிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு பார்ட்னருக்கு எப்போதுமே அவங்க ரியாக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜுக்கே வரமாட்டாங்க. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஸோ அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நிமிஷம் அதை ஆற போடுறதுக்காக, ஊற போடுறதுக்காக, கூல் டவுன் பண்ணுறதுக்காக பண்ணுறத சொல்லிட்டு பண்ணணும். பட் அதுவே வந்து நீங்கள் திருப்பி யூ ஷுட் கம் பேக் அண்ட் அட்ரஸ் த இஷ்யூ. அந்த நிமிஷம் அதில் விலகி போகிறது தான் உங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷன் நீங்கள் நினச்சிங்கன்னா. எப்போதுமே ஃப்ளைட் மோட்லேயே இருந்தீங்கன்னா இவங்க எப்போதுமே ஃபைட் மோடில் இருப்பாங்க. இவங்க ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ளைட் மோடில் போயிடுவாங்க. தட் இஸ் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, வாரக்கணக்காக மாதக்கணக்காக பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க புத்திசாலித்தனமாக நான் பண்ணுறேன், இன்னொரு பார்ட்னரை உதாசீனப்படுத்துகிறதா, இக்னோர் பண்ணுறதா நினச்சிட்டு நான் ஜெயிக்கிறேன்னு நினச்சின்னு பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தா அவங்க எமோஷ்னலி வீக்காக உள்ளவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஒன் ஹூ இஸ் நாட் டு ஃபேஸ் த அதர் பார்ட்னர். ஓகே, ஒரு 2 பேரும் உட்காந்து பேசுகிறது தான் இமோஷ்னல் மெச்சூரிட்டி, இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரேடியாக பேசி சண்டை போட்டு கத்தி உடனே ரியாக்ட் பண்ணுறது, அது இன்னொரு பார்ட்னருக்கும் அதுக்கு வழி வகுக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் ஃப்ளட்டிங்னு சொல்லுவோம். காட்மேன் கான்செப்டில் இது வந்து ஃப்ளட்டிங் மீன்ஸ் திஸ் இஸ் லிட்ரலி யூ கான் ப்ராசஸ் வெல் இன் தட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒன்று கிரிட்டிக்கல் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டில் இருப்பீங்க வென் ஃப்ளட்டட். ஸோ பேரண்ட் ஈகோ அப்படின்னா நான் சொல்கிறத கேட்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் டாமினேட்டிங், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ சொல்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் அந்த ஒரு பேரண்டல் ஃபிகர்னால் உடனே பேரண்ட் மாதிரி நம்ம நடந்துக்கிறது கிடையாது, அந்த ஸ்டேட்டில் இருந்து பேசுறது, அது பேரண்ட் ஃபிகர். இதுவும் ஒத்து வராது. இன்னொன்று சைல்டு, நான் ரொம்ப விக்டிம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது இவங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இவங்களே தன்னைத்தானே வந்து இந்த சைல்டு ஈகோ ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. மீன்ஸ் ஒரு மாதிரி அடம் பிடிச்சி ரேஷ்னலி ஒரு சில பார்ட்னர்ஸ்லாம் நான் ஏர்லி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணுறச்ச நான் பார்த்துருக்கேன். ஐ வுட் லைக் டு சைட் அன் எக்ஸாம்பிள். நைட்டு ஒரு 1:30 மணி இவன் வந்து என் கூட நைட் பிரியாணி சாப்பிட்டுட்டு கசாட்டே சாப்பிட்டு ஐ ஹாவ் அ செட் ஆஃப் பிளான்ஸ், நைட்டு என்ன மால்லாம் போயிட்டு லேட் நைட் ஷோ ஆஃப்டர் 10 o'clock 11 o'clock ஷோ போயிட்டு ஒரு 1-1:30 வந்து எனக்கு நைட் பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை தட் இஸ் நாட் சேஃப், நான் அம்மா கிட்ட சொல்லாமல் வர முடியாது, நான் இன்ஃபார்ம் பண்ணணும் என்னென்னு. இவன் இப்பயே இப்படி இருக்கான், ஹவ் வில் ஹி டேக் கேர் ஆஃப் மீ ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். இப்போ இது வந்து இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கறது எனக்கு நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சைல்டு ஈகோ ஸ்டேட்டில் இந்த பொண்ணு இருக்கா. அந்த பையன் வந்து எனக்கு உன்னோட எமோஷன்ஸ் புரியுது, பட் அட் த சேம் டைம் சண்டை போடலை, பட் ஐ அக்செப்ட் யூ, எனக்கு புரியுது அப்படின்னு எதிர்த்து சண்டை போடலை, பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டில் சொல்லலை. ஹீ ரேதர் சொல்ல புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பட் திஸ் கேர்ள் இஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட். இல்லை இந்த நிமிஷம் எனக்கு இது நடக்கலைன்னா தென் நீ என்ன எனக்கு ஹவ் வில் யூ சாட்டிஸ்ஃபை மீ ஆஸ் அ பார்ட்னர் இன் த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது. இது வேறு கதை. இப்போ நம்ம மெயினாக வர வேண்டியது என்னென்னா, 2 பேருமே ஒன்று சைல்டு ஈகோ ஸ்டேட்லேயோ பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டில் இருந்தால் அந்த பிரச்சனை முடியவே முடியாது, அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகும். 2 பேருமே எந்த ஈகோ ஸ்டேட்டில் வரணும், மெச்சூர்ட் adult ego state. Adult ego state is the only state where that is the mutual agreement. You agree on a time out. கொஞ்சம் time out signal. Okay, go to another room, breathe, observe your breath, do some எக்ஸசைஸ், சாங் கேட்கலாம், கொஞ்சம் நேரம் காலார வாக்கிங் போகலாம், இதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் டீ போடலாம், காஃபி போட்டு கொடுக்கலாம். அதர்வைஸ் 2 பேருமே வேறு மியூசிக் கேட்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு யூ கெட் பேக். இதுக்கு சில பேர் வந்து சில படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹீரோயினுக்கு சண்டை வந்துடுதுன்னா ஹீரோயினை பயங்கரமாக திட்டிட்டு இல்லை கோவப்பட்டுட்டு அந்த ஹீரோ போய் ஒரு ஜிம்மில் போய் பயங்கரமாக பாக்ஸிங் போட்டு
அதெல்லாமே வெண்டிங் அவுட். அந்த நிமிஷம் கோப்பிங் மெக்கானிசமாக பண்ணுறதெல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே தான். பட் அவ்வளோ ஆத்திரம் கோவத்தையும் அங்கே வந்து வெண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க நார்மலாக நல்லபடியாக பேசுனாங்கன்னா ஓகே. எவ்ரி டைம் அது நடக்குது. ஆனால் இங்கே அந்த சொல்யூஷன் க்ளோஷர் கிடைக்கலன்னா தட் அகெயின் இஸ் நாட் அ கோப்பிங் மெக்கானிசம். அந்த கோப்பிங் மெக்கானிசம் வில் நாட் ஒர்க் ஆக்சுவலி. அது வந்து உங்களையே அறியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து திஸ் இஸ் அபவுட் பாசிங் அண்ட் கூல் டவுன் இந்த ஸ்டெப். இது வந்து மைண்ட்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ 3வது ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆல் அபவுட் அட்டாக் த ப்ராப்ளம், தட் இஸ் த இஷ்யூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஷ்யூவை நீங்கள் பார்க்குறீங்க, நாட் த பர்சன். ஓகே. ஸோ இது நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது என்னென்னா, டேர்னிங் அன் இஷ்யூ இன்டு அ கேரக்டர் அசாசினேஷன். நிறைய பேர் பண்ணுற தப்பு. சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க, சில பேர் வேணும்னு பண்ணுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட நீ சொல்கிறதுல நியாயம் இருக்குது, ஆனால் என் பக்கம் நியாயம் இல்லை, ஆனால் அதை நான் ஒத்துக்க விரும்பலை. இந்த மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்கிற மாதிரி என்னோடய ஈகோ தடுக்குது. அப்போ நான் வந்து உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னா நான் டக்குன்னு உன்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டேன்னா உன்னோட ஈகோ அஃபெக்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஃபீமேல்ஸ்க்கு நடக்குது. என்னென்னா அந்த பொண்ணோட கேரக்டர் பற்றியோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எல்லாம் அப்படி அப்படின்னு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேல்ஸ்க்கும் ஈக்குவலாக நடக்குது, ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக நடக்குது. உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சில டீரோகேட்டரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நடைமுறையில். நிறைய பேர் பண்ணுற தப்பு அது. ஸோ அன்பார்லிமெண்ட்ரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேர்ள்ஸை திட்டுற பழக்கம் இன்னும் பல குடும்பங்களில் பல ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஹஸ்பண்டுக்கோ இல்லை லைஃப் பார்ட்னர் பாய் ஃப்ரெண்டுக்கோ லைஃப் பார்ட்னருக்கோ நம்ம அப்பாக்களுக்கோ அந்த குழந்தைங்க முன்னாடி அம்மாவை வந்து அந்த வார்த்தை சொல்லி திட்டுறது. அதை அப்படியே பார்த்து வளர்கிற குழந்தைங்க அதை அப்படியே தான் ஒய்ஃபுக்கும் அதை அப்படியே சொல்கிறது, தன்னோட பார்ட்னருக்கு சொல்லி விடுறது. இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணி டீரோகேட்டரி வேர்ட்ஸை பேசுகிறதுனால அந்த நிமிஷம் அவங்க வாய முடியலான்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க, விச் இஸ் ரியலி அன்ஹெல்தி. இந்த இடத்துல அவங்க இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாமல் உடனே அவங்க மேலே ஜம்ப் பண்ணி பர்சனாலிட்டியாக போயிடுறாங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், இது வந்து பாய்ஸுக்கும் நடக்குது. சில சமயம் பாய்ஸ் நிஜமாகவே வந்து மேன் வந்து ஹஸ்பண்ட் தன்னோட நியாயத்தை சொல்ல வரும்போது ஒய்ஃப் வந்து அந்த அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்காமல் என்ன சொல்ல வராங்கிறதுக்கு காதில் வாங்காமல் உங்களை பற்றி தெரியாதா, உங்கள் குடும்பமே இப்படி தான், உங்கள் அப்பா சித்தப்பாலாம் இப்படி தான், உங்கள் அம்மா அப்பா நீ உங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு மொத்த குடும்பத்தையும் ஸ்னப் பண்ணி மொத்த குடும்பத்தையும் உள்ளே இழுத்து இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோக்கில் சொன்ன மாதிரி 3 தலைமுறையை தோண்டி எடுத்து பயங்கரமாக பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, கேர்ள்ஸும் இது நடக்குது. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா, அதை தான் சொல்கிறோம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ கொஞ்சம் கேட்டினா இட் வில் ஹேப்பன். திங்ஸ் யூ வில் நாட் ட்ரிஃப்ட் டூ ஃபார் அவே இல்லையா? அதுதான் இங்கே முக்கியமாக. ப்ராப்ளமை அட்டாக் பண்ணுங்கள், நாட் தி பர்சன். ஓகே, இஷ்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த பிஹேவியர் வந்து ஐடென்டிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த நிமிஷம் ஒரு பிஹேவியர் இருக்குன்னா மொத்தம் அதுதான் ஐடென்டிட்டி. ஆல் ஆர் நத்திங் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா போன வீடியோலலாம். ஸோ வச்சா கொடுமை சரைச்ச மூட்டை, அது ஒரு பிஹேவியர் வச்சு நீ அவ்வளோதான், மொத்தமாகவே நீ அப்படி தான், நீ எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது, எக்ஸாஜரேஷன், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இதில் முக்கியமாக சில நாங்கள் வந்து காட்மேன்ஸ் 4 ஹார்ஸ்மேன்னு சொல்லுவோம். அதாவது 4 விஷயம். அதில் நான் அதை டீட்டெயில்டாக நான் செப்பரேட்டாக அதுக்கான வீடியோ தனியாக போடுறேன். இதில் நம்ம பார்க்க போகிறது 2, கிரிட்டிசிசம் அண்ட் கண்டெம்ப்ட். அதாவது அது வந்து பாய்சன், ஒரு விஷயத்துக்கு சமம். எப்போ பாரு அவங்கள ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம், நீ தப்பு, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, நீ பண்ணுறது எதுவுமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு அந்த பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேயே இருந்திருந்தால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பார்ட்னரை. இன்னொன்று நீ என்ன பண்ணாலும் அதை வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் இட், கண்டெம் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஐ டோன்ட் அக்செப்ட் இட், திஸ் இஸ் நாட் மை வே ஆஃப் டூயிங் அப்படின்னு ஒரு டீக்ரேட் பண்ணி அவங்கள செல்ஃப் வர்தினஸை குறைக்கிறது, அவங்கள வந்து ஒரு கேஸ் லைட்டிங், ஒருவேளை நம்ம மேலே தான் தப்போன்னு கூட அவங்க நினைக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள கண்டெம் பண்ணுறது எப்போதுமே. ஸோ ரீப்ளேஸ் தெம் வித் ஸ்பெசிஃபிக் ஜென்ரல் ஸ்டார்டப்ஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் அதை பற்றி பேசணுன்னா அந்த இடத்துல கிரிட்டிசிசம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போதுமே நீங்கள் டிஃபென்ஸ் மோட்லேயே இருந்துட்டு, அதாவது மற்ற 2 விஷயத்தையுமே சொல்லிடுறேன். அந்த 4ல் வந்து ஒன்று கிரிட்டிசிசம், டிஃபென்சிவ்னஸ்,
கண்டெம்ப்ட் அண்ட் ஸ்டோன் வாலிங். ஸ்டோன் வாலிங் பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம், போன வீடியோ இந்த வீடியோ. ஸ்டப் பண்ணிட்டு கதை வடிச்சிட்டு போகிறது, அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது, இதெல்லாம். டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரவங்கிறது கூட கேட்காம ஊருக்கு முன்னாடி உன்னை பற்றி தன்னை வந்து ப்ளோ பண்ணிட்டு அதை ஊருக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணுறது. நீ என்ன சொல்ல வரேங்கிறது காதில் வாங்காமல் நான் அப்படியே ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ டிஃபென்ஸ் மோட்லேயே எப்போதுமே ஒரு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு என்ன நானே காப்பாற்றிக்கிற மோட்லேயே, எங்கே நீ என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டா, என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கிறது. அடுத்தவங்க சொல்ல வரதை காதை கொடுத்து கேட்காம இருக்கிறது. இதெல்லாம் தான் these are all the destructive behavior of a relationship. They are indicated by subsequent divorce. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயமும் இந்த ஆட்டிடியூட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான இந்த டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம அசஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்காங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட ரியலைஸ் பண்ணணும் முதல்ல. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரிசர்ச்சர் ஜான் காட்மேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹி ஹஸ் செட் தட் எவ்ரி ஒன் நெகட்டிவ் ஃபீலிங்க்கு ஆர் இன்ட்ராக்ஷனுக்கு there must be 5 பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க்கு, ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஒரு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்னா அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு 5 பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் அந்த ரிலேஷன்ஷிப் தாக்கு பிடிக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? என்ன மேடம், ஒரு பாசிட்டிவ்க்கு 5 இல்லை, இங்கே ஒரு நெகட்டிவ்க்கு 5 கொடுக்கறது, 5 பாசிட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ்க்கு 5 50 நெகட்டிவ் வருது அப்படிங்கிறீங்களா? அப்படி தான் நிறைய ஃபேமிலிஸில் இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. பட் வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட் இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கெலாம் தான் நிறையா ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, கப்பல் அசஸ்மெண்ட் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகே, ரெட் சிக்னல்ஸ், வார்னிங் சைன்ஸ் என்ன, க்ரீன் சிக்னல்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சைக்கலாஜிக்கல் ஸ்கேல்ஸ் நிறையா இருக்குது. ஒருத்தருக்கு வந்து இப்போ ஜாதகம் பார்க்குறோமோ இல்லையோ, கம்பேட்டிபிலிட்டி ஸ்கேல்ஸ் வந்து நிறைய பேர் ஏர்லி மேரிட்டல்ஸ், ப்ரீ மேரிட்டல் கப்புள்ஸ்லாம் வந்து அதை மெயினாக பார்க்குறாங்க, கம்பேட்டிபிலிட்டி ஸ்கேல்ஸ் எடுக்கிறாங்க. இருக்கா, எங்களுக்குள்ளே ஒத்து வருதா? அதர்வைஸ் நாங்கள் 5-6 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோம், வி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் மேரிட். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபைட்ஸ் அதிகமாக வருது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் 8 வருஷம் இருந்துட்டோம், 6 வருஷம் இருந்தோம், லவ் பண்ணோம், ஆன் த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் மேரிட், எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ஸோ இப்போ எங்களுக்கு நிஜமாவே ஒத்து வருமா வராதான்னு தெரியலன்னு கம்பேட்டிபிலிட்டி ஸ்கேல்ஸ் எடுக்க வருவாங்க. இன்னும் சில பேர் 5-6 வருஷம் லவ் பண்ணிட்டோம், இந்த கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலைன்னா எங்களால் ஒத்தே இருக்க முடியல, தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோன்னு இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வி கம் ஃபார் கவுன்சிலிங், ஏர்லி மேரிட்டல் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அது தப்பு இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 years ஆஃப் த மேரேஜ், ஃபர்ஸ்ட் 1 year இஸ் வெரி க்ரூஷியல். 3 to 5 years நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஷுவர்லி ஒர்க் இட் அவுட். அது ரொம்ப ஆரப்போட்டு விட தான் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ரிசன்மெண்ட் வந்துடும். ரிசன்மெண்ட் வந்துடுதுன்னா ரொம்ப பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும் இல்லையா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்தது, டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்காமல் அடுத்த பார்ட்னர் என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்டு ப்ராப்ளமை பார்க்கணும், பர்சனாலிட்டியை பார்க்கக்கூடாது. அதாவது இஷ்யூ என்னங்கிறது பார்க்கணும். இது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லணும்னா, மதர் இன்லா டாட்டர் இன்லா பிரச்சனையில் அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறச்ச யார் சொன்னாங்கங்கிறத வச்சு சைடு எடுப்பாங்க. என்ன சொன்னாங்கங்கிறது தான் அந்த இடத்துல மெச்சூரிட்டி. கரெக்டாக? இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ நீ சொல்லியிருக்கியா, நீ சொன்னா அப்போ அப்படி தான் இருக்கும், அது பிரச்சனையில் தான் முடியும், அதெல்லாம் வேண்டாம். த மொமெண்ட் அதே ஐடியாவை அவங்க அம்மா சொன்னால் கேட்குறது, அதே ஐடியாவை வந்து ஒய்ஃப் பல தடவை சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில குடும்பங்களில் அப்படியே மாறும். என்னென்னா இந்த பொண்ணு, இப்போ நான் சொன்னது வந்து மாம் லிட்டில் பிரின்ஸ், இது எந்த அளவுக்கு ஆபத்தோ டேட் லிட்டில் பிரின்ஸஸும் ஆபத்து. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா பக்கம் ஏதாவது, இந்த ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லியிருப்பார், ரொம்ப நாள் இதை கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லை வேண்டாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு பர்சனாலிட்டி இஷ்யூ இந்த இடத்துல. அதை சொல்கிறது முக்கியம் இல்லை, என்ன இஷ்யூ சொல்கிறாங்க முக்கியம் இல்லை, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரே அப்படின்னு, இங்கே எப்படி ஒய்ஃப் சொல்லிட்டாளே அப்படின்னு. அதே வந்து அவங்க அம்மா சொல்லும்போது எப்படி அந்த பையன் கேட்ட மாதிரி இங்கே வந்து இங்கே இடத்துல பர்சனாலிட்டி, எங்கள் அப்பா அம்மா சொல்லியாச்சு, இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுமே தப்பு. டேட் லிட்டில் பிரின்சஸும் தப்பு, மாம் லிட்டில் பிரின்ஸும் தப்பு. இல்லை எந்த அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்பா அம்மா கிட்ட நோ சொல்லாமல் உங்கள் பார்ட்னர்கிட்ட நோ சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே நான் இங்கே நியாயம் அநியாயம் தப்பு ரைட்டு பேசுகிறதுக்கே வரல.
என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுன்னா, நான் இஷ்யூவை பார்க்குறேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்குறேன்னா, யார் சொல்கிறாங்கங்கிறத பார்க்குறேன்னா, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறது. அட்டாக் தி பர்சன், நாட் த அட்டாக் தி இஷ்யூ, அட்டாக் தி ப்ராப்ளம், நாட் த பர்சன் ஆர் தி பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நிறைய கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன் யாங் கப்புள் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் ஆஃப் கப்புள்ஸ், அதை வந்து எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு 5 years 7 years ஆனால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக யூ கேன் ஆல்வேஸ் ஜாயின். இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் போயின்ட்டுருக்கு, ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயின்ட்டுருக்கு. ப்ரீ லான்ச் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா யூல் கெட் லாட் ஆஃப் போனஸஸ். ஸோ அதோட கோட் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிங் இமோஷ்னல் அண்ட் ஃபேமிலி பவுண்ட்ரிஸ். இங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கிளைமேக்ஸ். ஆக்சுவலி பார்த்தா நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். ஸோ செட்டிங் எமோஷனல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து நம்ம அந்த மேரேஜ் அட்வைஸ், சைக்கோ எஜுகேஷன் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, why everyone is interested in our bedrooms and kitchens. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் 2 கப்பலுக்குள்ளே நடக்கிறது வந்து ஏன் எல்லாருக்கும், எல்லா குடும்பத்துக்கும் ஸோ கால்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு எதுக்கு தெரியணும், அதாவது இன்லாஸை தான், பேரண்ட்ஸ், இன்லாஸ், அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க, இவங்க கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அண்ட் அது ஒரு வை இது பேர் என்மெஷ்மெண்ட், அதாவது என்மெஷ்டு ஃபேமிலி. நீங்கள் எல்லோரும் எல்லாத்துக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகிறது வித்தவுட் அ பவுண்ட்ரி. அந்த இடத்துல ஒரு வரையறையே இல்லாமல், எங்களுக்கான ப்ரைவேசியே இல்லாமல். ஸோ கான்ஃப்ளிக்டில் முக்கியமான ரீசன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிம்டம்ஸ்க்கு மாத்திரை போட்டு குறைக்கிறது, சிம்டம்ஸ் அட்ரஸ் பண்ணுறது. ஆனால் அந்த ஃபீவர் வந்து எதனால் வருது அப்படின்னு ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுறது இந்த இடத்துல முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து செட்டிங் பவுண்ட்ரிஸ்க்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணோன்னாலே பாதி பிரச்சனை 70 to 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக வந்து ஒருத்தருக்கு, அந்த கப்புள்ஸ் முதல்ல ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க, எங்களை வாழ விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே இந்த இடத்துல நடக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கா? ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் இதை பற்றி கண்டிப்பாக 4th, 5th and 6th பாயிண்ட்னு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸு அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட்.